நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னான். If you like to have them on stage, first I would like to invite Lokesh sir on stage. எங்களுக்காக கண்டிப்பாக மேடைக்கு வரணும். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாருமே இந்த படத்துல ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஜி பாலாஜியிலிருந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி பல்லவியிலிருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். ஸோ முதல்ல எந்த குரூவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு ரஷஸ் பார்த்தேன் ஆர்ஜே பாலாஜி காம்சா. நான் அன்னைக்கு அவங்கள்ட்ட தான் சொன்னேன், ஆர்ஜே பாலாஜி இது ஆக்டர் ஆஸ் அரைவ்டுன்னு. அது அதுக்கு முன்னாடி நடிக்கலன்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது. அன்னைக்கு பார்க்கும்போதே சொன்னேன். அண்ட் அது விஷுவல்ஸ் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சிலா அண்ட் என்டையர் டீம். ட்ரீம் ஃபார் யூர் பிக்சர்ஸ். ஆப்வியஸாக அவங்க எப்படி படம் என்ன மாதிரி இருந்தால் எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய ஃபில்மோகிராஃபியில் கைதி திரைப்படம் எவ்வளோ முக்கியம்னு எங்களுக்கு தெரியும். சொர்க்கவாசல்ல ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு கைதியாக தான் வராங்க. இந்த கனெக்ஷன் பற்றி சொல்லுங்களேன். நிறைய இடங்கள்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவர் சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் 2 பேரும் ஜெயிலில் இன்வைட்ஸ் மாதிரி இல்லை. இப்போ நான் இந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் பார்க்கணும். ஏன்னா கைதி 2ல கொஞ்சம் ஜெயில் சீக்வன்ஸ்லாம் இருந்தது. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அதை பார்த்து அந்த மாதிரி நான் மாற்றிக்கணும். ஸோ ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ.